வத்தலக்குண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடிவடையாத நிலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி சூறையாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. 4 வழி சாலை பணிகள் நிறைவடையாத நிலையில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று காலை 8 மணி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டது. அங்கிருந்த பொருட்களும் சூறையாடப்பட்டன. இதையடுத்து அங்கு பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனிடையே கோவை சத்தியமங்கலம் இடையே புதிதாக சாலை அமைக்கும் பணிக்காக விளைநிலங்களை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கோவையில் உள்ள நிலம் எடுக்கும் வருவாய்த்துறை அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக நெடுஞ்சாலைத்துறை எங்களை விவசாயி நாங்கள் நிம்மதியாக பார்க்கறக்கெல்லாம் பண்ணுறக்கெல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னதான் விவரமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் கூட அவ ஏற்றுக்கிற மனப்பழக்கம் அவங்களுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. அதனால் இப்போ நாங்கள் இதையவே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி கையில் கரும்புகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 27 கோடி ரூபாய் ஒதுக்கி ஆலையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.